Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா. இதை எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சுக்கா பண்றதுக்காக 3/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். இதிலே இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். இது குக்கர்ல வச்சு நான் 5 இல்லனா 6 விசில் விட்டு எடுக்க போறேன். ஒரு சில மட்டன் சீக்கிரம் வேகும், ஒரு சில வேகாது. அதனால பார்த்து நீங்க விசில் விட்டு எடுத்துக்கங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. 6 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. மட்டன் சுக்கா பண்ணலாம். அதுக்காக இன்னைக்கு ஒரு இரும்பு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் இல்லைன்னா கோல்டு வினர் சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி ஆச்சியோட மட்டன் சுக்கா மசாலா சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதோட பச்சை வாடை போனோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மட்டனையும் உள்ளே சேர்த்து மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிற அந்த தண்ணியை நம்ம இதிலோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வற்றி வரட்டும். அந்த தண்ணி வற்றி வந்த பிறகு நம்ம சுக்கா ரெடி ஆயிரும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம்.